ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் ஃப்ரெண்டு சஷ்டி விரதம் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு நாள் எங்களை இன்வைட் பண்ணாங்க. ஈவினிங் போல் நாங்களும் குழந்தைக மட்டும் போயிருந்தோம். மழை வந்ததுனால அவர் கொண்டு போய் ட்ராப் பண்ணாருங்க. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்கபிள் தான். மழை வந்ததுனால குளிரும் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவர் ட்ராப் பண்ணார். இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா அவங்க தான், இப்போ நான் எங்கே போகிறேனோ அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா நெருக்கமாகவும் இருந்தது. அவங்க ஹேண்ட்மேட் தான் அவங்க பண்ணது. அப்போது தீபாவளி டைம் வேறு கிட்ட இல்லை. அப்போது அவங்க வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டு. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா சாமின்னு கும்பிடக்கூடாது, ஏன்னா அவரோட பாட்டியை தவறிட்டாங்க. அதனால் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது. அப்புறம் அத்தைகிட்ட கேட்டேன். அத்தை இருந்துட்டு நீ போய்க்கோ, சாமி கும்பிட்டுக்க வேண்டாம், அந்த சரடு மட்டும் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் போயிருந்தேன். அப்புறம் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு பாயாசம், பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஏர்லியாகவே. ஏன்னா அதிரனுக்கு அந்த அன்றைக்கி தமிழ் கிளாஸ் இருந்ததுங்க. அப்புறம் அவரே வந்து பிக்கப்பும் பண்ணிட்டாங்க. ஏன்னா நல்ல குளிர் அந்த அன்னைக்கு. மேம் வந்து டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை படிக்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். சரி மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க தமிழ் புக்கு படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழும் படிப்பானுங்க, ஆனால் இங்கே லைப்ரரியில் ஒரு சில லைப்ரரியில் தான் குழந்தைங்க படிக்கிற மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இருக்க கம்யூனிட்டியில் அந்த லைப்ரரியில் தமிழ் புக்ஸ் பெருசாக இல்லை. மித்தபடி நாங்கள் வீட்டில் தமிழ் புக்கு அவனுக்கானது நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஹாலோவின் முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக நேற்று முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம். ஃபுல்லாகவே ஹாலோவின்க்கும் கிறிஸ்மஸுக்கும் டாலரமாவில் கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ் இறக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நிலன் பார்த்திங்கன்னா காருன்ட்டுங்க, எங்கே போனாலும் அவனுக்கு கார் வேணும்ன்ட்டு. அப்புறம் அவன் பாட்டுக்கு பொட்டி எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் திருப்பி வச்சுட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா பனானா சிப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது முன்னாடியெல்லாம் போட்டிருக்கேன், பட் ரீசெண்டாக நான் அப்படியே விட்டுட்டேன். இது போடுறதே முறுக்கு அந்த மாதிரி சுட்டுட்டு இதை விட்டாச்சு. அப்புறம் போட்டு சூப்பராக இருந்தது, குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க.